திராவிட அமைப்புகள், திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள் ஈழ மக்களுக்காகவும் பிரபாகரனுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துள்ளாங்க. அப்படிப்பட்டவரை நீங்கள் பிரபாகரனை எதிரியாக தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையை சீமான் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது உங்களுக்கு புரிதா இல்லையா? சீமான் இந்த திராவிடம் இல்ல தமிழ் தேசியம் என்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பெரியாரால வளர்க்கப்பட்ட பெரியார் என்ற குளத்தூர் மணி என்ன, கோவை ராமேஸ்வரன், ஆதிச்சாமி அவர்கள் தான் எங்கட தலைவரை தாங்கி பிடிச்சவை, எங்கட போராளிகளை தாங்கி பிடிச்சவை. எங்கட தலைவரை பொறுத்தவரை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஒட்டுமொத்த ஈழ மக்களுடைய பிரதிநிதியாக யாராவது வந்து வாய் திறந்து பேசுங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, கண்டனம் தெரிவிங்க. ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உங்களுக்காக பேசக்கூடியவங்க நாங்க காயப்படணுமா? நீங்க அங்க அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்க, அவன் கண்டபடி பேசிட்டு இருப்பான், எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுமா? உங்களை கருவறுத்து தாலி புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. திராவிடைய பெரியாரியம் நீங்க விழாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, ஒண்ணு போச்சுட்டு தான் போவேன். புண்டாமன பெரியார வச்சு சோறுறீங்க. பெரியார் புண்டமேனுக்கு சோறு போட்டது நாங்கடா வாத்தாளங்க. சீமான் இப்படி பேசுறானா ஒரு தலைவருக்குரிய தகுதி அவர்கிட்ட இல்ல. அவர் பேசியது தவறு. இதுக்காண்டி நான் போன போட்டு சீமானன் எடுத்து போட்டு இப்படி பேசினேன் கேட்கலாம். நாளைக்கு நானும் அவரை திருப்பி கேட்டேன்னா எங்கட தலைவர் எங்கட வளர்த்த வளர்ப்பு இதுதான் ஒரு கேள்வி இருக்கு. சீமான் ஈழத்தில் போர் நடக்கும் போது மதுரையில் பாண்டியன் லாட்ஜில் விஜயலட்சுமியுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார். ரூம் போட்டு கூட்டடிச்சிருக்கிறாரு. நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனமாக கண்ட எல்லாத்தையும் சாக கொடுத்து தெத்தவும் சதையும் அள்ளி போட்டும் நாங்கள் வீதியில நிக்கிறோம். 2013க்கு முன்னவே திருமணத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் சீமானு கைல்வெளியிடம் நடந்து கொண்டாரு. 2009 போர் நடந்த பிறகு மறைமுகமாக குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் வெளி உலகத்தில் ஒரு நாடகம் நடத்தினார். 2013 அப்போதுதான் கைல்வெளி திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று அந்த அளவுக்கு அபத்தமாக நாடகம் நடத்தியவர் சீமான். நாங்கள் பதிலுக்கு சொல்ல எங்கள் வேதனையாக உள்ளது. உள்ளுக்குள்ள ராஜபக்சோட தம்பியுடன் கை கோர்த்து கொண்டு பணம் பெறப்பட்டு சீமானு ஒரு தனியார் தொலைக்காட்சியில நிகழ்ச்சி நடத்தினார். அதுக்குரிய தண்டனையை இயற்கை வழங்கும். நாங்கள் ஒன்றும் செய்யல. இயற்கை அதற்குரிய தண்டனையை வழங்கும். ஒட்டுமொத்த ஈழ கனவுகளை சீர்குலைத்தது பிரபாகரன் அப்படின்னு சீமானு வெளிப்படையாக பகிரங்கமாக மேடையில சொல்றாரு. எங்கட ஒட்டுமொத்தமாக எங்கட மக்கள் சிதைஞ்சு போயிருக்கிறார். இந்த மக்களும் அவரை புரிந்து கொள்வார். இதே சீமானு மது போதையில பிரபாகரன் அவர்களை அசிங்கமாக உரிமையில பச்சை பச்சையாக பேசிக்கிறார். அந்த ஆடியோ குறிப்பு இருக்கின்றது. நாங்கள் பதிலுக்கு சொல்ல எங்கள் வேதனையாக உள்ளது. பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக்கு ஒரு பதிவு போட்ட உடனே பிறப்பை முன்னிலைப்படுத்தி செவிடியாப்பா என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. யார் திட்டாரு? அவரு தலைவர் தானே திட்டாரு. அது பிரபாகரனை இழிவுபடுத்துறதுக்கான சமம். ஏன் அமைதியா வேடிக்கை பாக்குறீங்க? ஏன் யாரும் கண்டிக்கல? எங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்வி திரும்பவும் எங்களை நீங்க உயிரோட கொல்றீங்கன்றத மாதிரி தானே இருக்குது. எங்களை மீண்டும் 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 எங்களை குத்தி குத்தி கொல்றீங்களே. வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் தமிழ் ஈழ பகுதியைச் சேர்ந்தவர், தற்போது பிரான்சில் வசிக்கக்கூடியவர், பிரபாகரனுடன் நெருக்கமானவர், ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில் போர்க்குற்றங்கள், மனித உரிமைகள், படுகொலைகள் குறித்து விளக்கப்படங்கள் எடுத்து உலகமெங்கும் மொழிபெயர்ப்பு செய்து பிரச்சாரம் மேற்கொண்டவர் திரு கஜன் நம்முடன் இணைந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் கஜன். அனைத்து தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக ஈழத் தமிழர்கள் சீமானை பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக தலைவராக மேற்கொண்டதாகவும் ஏற்றுக்கொண்டதாகவும் சீமான் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கின்றார். பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக சீமான் தான் தலைவரா? இல்ல, அது முற்று முழுதாக நாங்கள் மறக்கின்றோம். அது எப்படி என்றால், நாங்கள் போராடியது எங்கட சுதந்திர தமிழீழத்துக்காக. நாங்கள் அந்த மண்ணில போராடினாங்கள். எந்த எங்கட தமிழீழம் நிலப்பரப்பிலிருந்து எந்த ஒரு நிலப்பரப்புக்கு வெளியில இருக்கிறவையும் நாங்கள் எங்கட மண்ணுக்குள்ள தலைமை தாங்கணும், அந்த போராட்ட தலைமை தாங்கணும். யாருடைய கையிலே நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். எந்த நாட்டுல இருக்கிற எந்த மொழி பேசுற மக்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் எங்கட விடுதலைக்கு ஆதரவாளராக இருக்க வேண்டும், எங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எப்பவும் எங்கட தலைவரும் எங்கட விடுதலை இயக்கவும் விரும்பியதுண்டு. ஆனா என்ன செய்கிற எங்கட தலைவிதி 2009 மே மாதம் 17ஆம் தேதி எங்கட தலைவர் வீரச்சாவு அடைந்ததாலே இப்படியான சர்ச்சைகள் எல்லாம் இப்ப குவிந்து கொண்டிருக்கின்றது. காரணம், எங்கட விடுதலை இயக்கம் அழிக்கப்பட்டதால சிறு சிறு வேறுவிட்டு இன்றைக்கு வெளிச்சமாக எங்களுக்குரிய ஒரு எதிர்வினை ஆற்றி கொண்டிருப்பதாக எங்களுக்கு தெரியும். பிரபாகரன் இறப்புக்கு முன்பு சீமானிடம் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் கொண்டு செல்ல வேண்டும், சீமானிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சீமான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையில இது தவறான கருத்து. உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து பல தலைவர்கள், பல இயக்குநர்கள் எல்லோருமே யாருடைய கையில எங்கட விடுதலை போராட்டத்தை எங்கட தலைவரோ எங்கட போராளிகளோ கையளிக்கவில்லை.
ஒவ்வொருவருடைய ஆதரவையும் பார்க்கிறோம். இது சீமானுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து. இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மறக்கின்றோம். ஆனால் சீமான் நான் பிரபாகரனை சந்தித்தேன், பிரபாகரனிடம் ஆமைக்கறியை சாப்பிட்டேன், பிரபாகரனிடம் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று சொல்கின்றார். இதில் எது உண்மை? அங்கு எடுக்கப்பட்ட படம் சந்தோஷ கையில தான் இருக்கு. படம் வெளியில கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன் அந்த நேரம், பாதுகாப்பு கருதி. இங்க சீமான் அவர்கள் காட்டிய படம் அது போலி என்பதை அந்த படத்தை செய்தவரை அவர் ஒத்துக்கொண்டுட்டார் ஊடகங்கள்ல. நாங்கள் அதைத்தான் நினைக்கின்றோம். ஆனா சந்தோஷம் நேற்றைக்கு சொல்லி இருந்தார் அந்த படம் தான் சீமான் கையில கொடுக்கவில்லை என்று. மற்ற நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, ஆமைக்கறி சாப்பிட்டார் கொண்டாரு. உண்மையில சர்வதேச ரீதியாக இந்த ஆமைகள் பிடிப்பது, கொல்லுவது, மிருகவதை சட்டம் என்பது இருக்குது. நாங்கள் கெர்லா போராளியாக இருக்கும்போது ஒரு கட்டம், பிறகு நாங்கள் எங்களோட தமிழீழத்துல காவல்துறை, நீதித்துறை போன்ற சகல காவல்துறை, நீதிமன்றம் என்று சகல கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்ட பின்பு அந்த எங்கட தமிழீழ காவல்துறை, நீதிமன்றம் கடுமையான கட்டுப்பாடுகளை அங்க விதிக்கப்பட்டிருந்தது. எனவே அங்க ஆமை பிடிக்கலாது, மிருகவதை செய்யலான்ற சட்டம் எங்கட மண்ணில 2000 பிறகு எல்லாம் கடுமையாக ஆக்கப்பட்ட விடயங்கள் எல்லாமே இருக்குது. இதுல சீமான் நான் ஆமை இறைச்சி சாப்பிட்ட 38 கிலோ கொண்டு வந்த பதிவெல்லாம் பார்த்திருந்தேன். ஆனா இது சர்வதேச ரீதியாக நாங்கள் அந்த ஆமை தடை செய்யப்பட்டது. பிடிச்சாலும் கூட கடல்ல விடுறது, இது விடுதலை புலிகள் ஏதோ ஆமைகளை பிடிச்சு ஏதோ செய்தார்கள். எங்களை ஒரு எங்கட விடுதலை புலிகளே இவங்க தமிழீழத்தின் கட்டமைப்புகளே ஒரு கீழ்த்தனமாக மதிப்பிடுற மாதிரி தான் இருக்கின்றது. இந்த பதிவு எங்களுக்கு வேதனையோட விடயம். ஏனென்றால் நானும் ஒரு போராளியாக 84 இருந்து தொடர்ந்து இருந்தேன். நாங்க 85ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நெடுமாறையா வரும்போது நாங்கள் பாதுகாப்புக்கு இருந்தோம். அப்புறம் 89ஆம் ஆண்டு பைக்கோன்னு வந்திருந்தார், கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட அங்க நின்று இருந்தவர். அப்போ கூட அவரை கூட்டிக் கொண்டு படகேற்றி விட்டதை நான் முருகன். பிறகு குளத்தூர் மணி என்ன, கோவை ராமகிருஷ்ணன், நெடுமாறையா எல்லாம் வரும்போது அந்த கலை நாங்கள் அழைச்சி சென்றிருந்தோம். நாங்கள் இவர்களுக்கெல்லாம் ஆமா முயல் என்று நாங்கள் கொடுத்தது, நாங்கள் என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பது உண்மையான விஷயம். ஆமை என்ற விஷயத்தில் ஒரு தூர நோக்கு சிந்தனை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நான் முற்றுமுழுதாக மறுக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் ஒரு 2 தேசமா அங்க இருக்கிறோம். ஒன்று சிங்கள தேசம் ஸ்ரீலங்கா, ஒன்று தமிழீழம். இந்த சிங்கள மக்களை பொறுத்தவரை ஆமை உடும்பு எல்லாம் ஒரு கடவுளாக போற்றுவாங்க. ஆனால் எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவும் நாங்கள் அங்க செயல்பட மாட்டோம் என்பது ஆணித்தரமாக நான் சொல்லுகின்றேன். சீமான் இலங்கையில பயணித்தாரு, போர் சமயத்தில் ஈழத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அங்க என்ன நடந்தது? சீமான் எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? பிரபாகரனை சந்தித்தாரா? என்ன நடந்தது? சீமான் அவர்கள் வந்திருந்தார், இந்த எல்லாளம் படப்பிடிப்புக்கு ஒரு நாள் அங்க நின்றிருந்தார் என்பதும், மற்றது அங்கே அவர் வேறு ஒரு விடயமாக அந்த கல்வி சார்ந்து திரைப்படம் சார்ந்து படிப்பிக்கிறதுக்காக வந்திருந்தார் என்றும், என்ன காரணம் என்று தெரியாது, அவர் அந்த பணியை செய்யாமல் அவர் உடனே திருப்பி அனுப்பியாச்சு என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும். அதுக்குரிய காரணங்கள் நீங்கள் சந்தோஷ் அவர்களை தொடர்புனா சந்தோஷ் அதுக்குரிய கருத்தை அவர் சொல்லுவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த தகவல் இருக்குது, ஏன் அவரை திருப்பி அனுப்பப்பட்டது என்று இருக்குது, எதற்காக சேர்லாரன் இந்த படத்தை அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம் மறைச்சதெல்லாம் அதுக்குரிய ரகசியம் எல்லாமே சந்தோஷம் நீங்க நேர்காண வேண்டாம், நிச்சயமா உங்களுக்கு அதுக்குரிய விடை கிடைக்கும். இல்ல, எல்லாளன் திரைப்படத்தை இயக்கியது சந்தோஷா, நந்தவனம் நந்தகுமாரா அல்லது மின்னல் முருகனா? இல்ல, உண்மையில அந்த இடத்துக்குள்ள ஒவ்வொரு கதை சொன்னா சீமான் அந்த படத்தை இயக்கியதை நேற்று சந்தோஷ் சொல்லிட்டாரு. இல்ல, சந்தோஷ் கேமராமேனு, மின்னல் முருகன் ஸ்டன் மாஸ்டரு, நந்தவனம் நந்தகுமார் தான் டைரக்டர்னு சொல்லப்படுது. ஆனா 3 பேரும் 3 விதமா சொல்றாங்க. இல்ல, உண்மையில அந்த கால பகுதிக்கு நான் இல்ல, அந்த தகவலை நான் தேட விரும்பல. சீமான் அந்த படத்தை இயக்கலன்றது நான் தெளிவாக தெரியும். கஜன், சீமான் இலங்கையில பயணிக்கும் போது யாழ்மதியை காதலித்தார், யாழ்மதியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார், யாழ்மதியை சீமான் விரும்பியதால் தான் சீமான் துரத்தப்பட்டார், விரட்டடிக்கப்பட்டார், அதனால்தான் வெளியேறினார் என்று சொல்லப்படுது. இல்ல, உண்மையில மன்னிக்க வேண்டும், எனக்கு இந்த தகவல் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த காலப்பகுதி சீமான் 2008 இருந்த காலப்பகுதி நான் பிரான்ஸ்லாம் இருக்கிறேன். நான் கடுமையான வீதிகளுக்கும் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தகவல் எனக்கு தெரியாது, உண்மையில தெரியாது எனக்கு. எனக்கு தெரியாத ஒரு விடயத்தை நான் தகவல் வச்சு சொல்ல முடியாது, மன்னிச்சு கொள்ள வேண்டும். கஜன், தமிழகத்துல அரசியல் களத்துல வேலைக்கு போகாம அரசியல தொழிலா செய்யக்கூடியவர் சீமான். சீமானுக்கு வருமானம் எங்க வருது என்று பார்த்தால் வெளிநாட்டில் உள்ள ஈழத்தமிழர்கள் தான் அந்த பணத்தை தராங்க. அதனால தான் சீமான் வாழ்றாருன்னு அவரே ஒத்துக்கிறாரு, அவரே ஏற்றுக்கொள்கிறாரு. அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்கள் ஏமாளியாக உள்ளார்களா? இல்ல, நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. எப்படி என்றால் 2009 கடும் யுத்தம் நடந்துங்கிற மக்கள் கொல்லப்பட்ட நேரம் தமிழ்நாட்டு அரசால் அன்றைக்கு இருந்த அரசு கலைஞர் அரசால அந்த போரை நிப்பாட்டவும் முடியவில்லை. அதே நேரம் காங்கிரஸ் அரசு தான் முன்னின்று செய்ததாக இருந்தது. அந்த மன வேதனைகள், அந்த
வெறுப்பு காரணமாக எங்களுக்கு யாரோ குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில அந்த நேரம் சீமான், குளத்தூர் மணியன் எல்லோரும் ஒன்றாக நின்ற ஆரம்பத்துல அந்த மக்கள் இங்கிருந்து புலம்பெயர் நாட்டில இருந்து அங்க ஆதரவு கொடுத்தவன். திரும்ப இவர்கள் எல்லோரும் வந்து பிரிந்து வெளியில சீமான் நிற்கும் போது ஒரு சில புலம்பெயர் மக்கள் இன்றைக்கும் வந்து அவைக்கு ஆதரவாக இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த கசப்பு தான் இன்றைக்கு அந்த சீமானுக்குரிய ஆதரவு பெறக்கூடிய தளமாக இருந்தது. அது அந்த 2009 நடந்த இனப்படுகொலை இன்றைக்கு இருந்த அரசன் சொல்லி அன்றைக்கு இருந்த தமிழக அரசின் தவறுதான் அந்த மக்கள் எல்லாம் சீமானுக்கு பின்னால போக வேண்டிய அந்த மக்கள் எல்லாரும் இல்ல, புலம்பெயர் நாட்டில் ஒரு சிலர்கள் நடைபெற்றது. ஆனால் தேர்தல் நேரங்கள் பணம் கொடுத்ததை எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். அந்த சீமானும் சொல்லி இருக்கிறார். ஈழத்துல போர் நடக்கும் போது தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், கோபம் இருந்தது. இது நியாயமானது. ஆனால் ஈழத்தில் போர் நடக்கும் போது மதுரையில் பாண்டியன் லாட்ஜில் விஜயலட்சுமியுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார். அதாவது ஈழத்துல மக்கள் குத்து குத்தாக கொல்லப்படுறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் கொல்லப்படுறாங்க, ஒரு மிகப்பெரிய வேதனையில் துன்ப துயரத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சீமான் சற்றும் மனசாட்சி இல்லாமல் கல் மனதுடன் ஒரு காம வெறியுடன் மதுரையில பாண்டியன் லாட்ஜில் ரூம் போட்டு கூத்தடிச்சிருக்கிறாரு. அவரை ஈழத்தமிழர் மக்கள் நீங்க போட்டுறீங்க, பாராட்டுறீங்க, புகழ்றீங்க, அவரை பின்னாடி பின்தொடர்றீங்க. நியாயமான உங்களோட கேள்வி. உண்மையில இந்த தகவல் எல்லாம் வந்து புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு எதுவுமே தெரியா, கடைசி வரையும் தெரியா. நேற்றைய தினம் சந்தோஷ் அவர்கள் வந்து சொல்லி முடியத்தான் எல்லாருக்கும் தெரிய வந்ததே தவிர எல்லோருமே வந்து ஒரு தமிழின உணர்வாளர் என்ற அடிப்படையில சீமானுக்கு வந்து ஆதரவை கொடுத்தாங்க. இந்த தகவல் எல்லாம் சந்தோஷுடைய வாக்கு மூலம் தான் எங்களுக்கு தெரிய வச்சுதான். அதுவரை யாருக்குமே எங்களுக்கு தெரியாது. இல்ல, ஒரு போர்க்களத்துல இத்தனை உயிர் பலியாகிறாங்க. அந்த சமயத்துல ஈவு இரக்கம் இல்லாம காமவீருடன் சீமான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈழத்து ஒட்டுமொத்த மக்களை நீங்க வேடிக்கை பார்க்கறீங்க, அவரை பின்தொடர்றீங்க. பிரபாகரனுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது, ஈழத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது யார் என்றால் சீமான் தான். ஆனா நீங்க புறக்கணிக்க மாட்டேன்றீங்க. இல்ல, இப்ப நாங்கள் இப்ப என்னன்னு கேட்டால் சீமானுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லோரும் நாங்கள் ஆதரவு என்பது இல்லை. சீமானுக்கு புலம்பெயர் நாட்டிலையும் தாயகத்திலேயும் ஒரு சிலவருடைய ஆதரவு இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன பொறுத்தவரை நீங்கள் கேட்டால் சீமான் ஆதரவாளர்னா நான் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளின் ஆதரவு எனக்கு தேவை. அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் நாளைக்கு நாம் தமிழர் வந்தாலும் எந்தெந்த அரசு ஆட்சியில இருக்கோ அந்த அரசிட்ட நாங்கள் எங்கட கோரிக்கையை கொண்டு வச்சு எங்கட சுதந்திர தமிழகத்துக்குரிய ஆதரவை பெறுவதற்கு நாங்கள் யாருக்கு பின்னாலே நாங்கள் நிற்போம். நாங்கள் எங்களுக்கு திராவிடம் தமிழ் தேசியம் என்பதான அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, இனியும் நாங்கள் அப்படி நிற்க மாட்டோம், நிற்க போவதில்லை. எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய ஆதரவை தான் நாடி இருக்கின்றோம். இது சீமான் செய்த தவறு. உண்மையில நாங்கள் கண்ணால காணையில எங்கட மக்கள் அறியவே இல்லை. இப்ப சந்தோஷம் சொல்லி முடியத்தான் எங்களுக்கு தெரிய வருது. இது வந்து எங்கட விடுதலை இயக்கம் கூட இது சார்ந்து எதுவுமே எங்களுக்கு தெரியப்படுத்த இல்லை. அதாவது ஈழத்து போருக்கு அப்புறம் சீமானு ஒரு தனியார் தொலைக்காட்சியில நிகழ்ச்சி நடத்தினார், தொகுப்பாளராக நடத்தினார். அவருக்கு அந்த வருவாய் எப்படி வந்தது, யார் கொடுக்கப்பட்டது என்றால் ராஜபக்ஷவுடைய தம்பியின் மூலமாக அவர் பணம் பெறப்பட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தினார், அதனால்தான் வருவாயை ஈட்டினார் என்று ஈழத்தமிழர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு சீமான் ராஜபக்ஷ தம்பியுடன் நெருக்கமாக இருந்து உள்ளார், அந்த அளவுக்கு வருவாயை ஈட்டி உள்ளார், அந்த அளவுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி உள்ளார், அந்த அளவிற்கு தன்னை விளம்பரப்படுத்தி உள்ளார். யாரெல்லாம் ஈழ மக்களுக்கு உதவுவார்களோ அவர்களை எல்லாம் விலக்கி வைத்து உள்ளார். இத்தனையும் நடந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எங்கட விடுதலை இயக்கம் அழிந்தது என்ற துன்பத்துல இன்று வரையும் சில மக்கள் வந்து நிறைய விடயங்களை வந்து தவிர்த்திருக்கிறார்கள். வாழ்க்கையில தவிர்த்து விட்டு ஒரு நடமாடும் புணமாக இந்த புலம்பெயர் நாட்டிலேயும் தாயகத்திலேயும் எங்கட மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சீமான் என்ன செய்கிறார், மற்றவை என்ன செய்யணும் என்ற கருத்துக்கு நாங்கள் போறது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்களுடைய ஆதரவுத்தான நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு எங்கட தமிழீழ மண் விடியோம், அந்த விடிவுக்குரிய ஆதரவு எல்லார்ட்டையும் கேட்கிறோமே தவிர நாங்கள் எப்பவும் வந்து யாரையும் வந்து கலங்கப்படுத்தியதோ யாருடைய இதுவுமே நாங்கள் செய்வதில்லை. இன்றைக்கும் நாங்கள் வந்து சீமானிட்ட கேட்கிற இந்த எங்கட விடுதலை இயக்கத்தை சாட்டி, தேசிய தலைவரை சாட்டி, எங்கட ஈழ மக்களை சாட்டி தந்தை பெரியார் தவறு, திராவிட கட்சிகள் தவறு என்று சொல்வதை நிறுத்திவிட்டு நீங்கள் தமிழ் மக்களின் விடுதலைக்காக நீங்க குரல் கொண்டுதான் இன்று வரை நாங்கள் சீமானிட்ட கோரிக்கையா வைக்கிறோமே தவிர சீமான் செய்த தவறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இது ஊடகங்கள் ஈழ தமிழர்களுக்காக குரல் தராங்கன்னு சொல்றீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ராஜபக்ஷோட தம்பியுடன் கை கோர்த்து கொண்டு வருவாய் ஈட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அடிமுட்டாளாக ஈழத்தமிழ மக்கள் இருக்கிறீங்களா? இவங்களுக்கு புரிதலே
புரிதலே இல்லையா உங்களுக்கு? நல்லவன் யாரு கெட்டவன் யாரு தெரியாதா? மாபெரும் தலைவனாக பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட நீங்கள் காமவெறி பிடித்த பொறுக்கித்தனமா பேசக்கூடிய, மிகவும் கீழ்த்தனமா பேசக்கூடிய, அயோக்கியத்தனமா பேசக்கூடிய சீமானை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் வருத்தமாக உள்ளது, வியப்பாக உள்ளது. இல்ல, உண்மையில வந்து நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல எத்தனையோ உறவுகள் இருக்கு. நம்ம நாங்கள் வந்து உண்மையில யாரு என்ன வரி பிடிச்சோன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கிட்ட ஆதரவைத்தான் நாங்கள் நிக்கிறோமே தவிர ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தளவுல யாரையும் நாங்கள் பிரிச்சு பார்ப்பதில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்லுறோம். இது சீமானுடைய அவருடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனை. நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் வரே இல்லை. அது அவற்ற பிரச்சனை. ராஜபக்ஷ தம்பியோட கை கோர்த்து இருக்கிறாரு, வருவாய் ஈட்டு இருக்கிறாரு. சீமானை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் நீங்க வீடியோ போடுறீங்க, குரல் தரீங்க, சீமானுக்கு ஆதரவா செயல்படுறீங்க. இல்ல, நான் இது முற்றுமுழுதாக நாங்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக என்பது வந்து முற்றுமுழுதாக நான் மறுக்கிறேன். இது நாங்கள் வந்து எங்கட விடுதலைக்குரிய ஆதரவை தமிழ்நாட்டில் உள்ள அவள உறவுகள்கிட்டையும் கேட்கிறோம். இதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் சீமானுக்காக நாங்கள் சீமானை காக்கிறோம் என்ற விஷயம் இல்ல, தவறு, அது தவறு. நாளைக்கு அதிமுக ஆதரவாக வந்தாலும் அவையிட்டே நாங்கள் கேட்போம். எங்களுக்குரிய ஆதரவை தாங்கும். அங்க நடந்த இனப்படுகொலை, அங்க நடந்தது ஒரு இன அழிப்பு, எங்களுக்கு தமிழ்ல தான் தீர்வு, சர்வதேச விசாரணை, பொது வாக்கெடுப்பு தேவை, எல்லார்ட்டையும் நாங்கள் கேட்போம். சீமானு விஜயலட்சுமி திருமணம் செய்து கொள்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அதன் பிறகு ஈழப்பெண்ணை திருமணம் செய்யறேன்னு சொன்னாரு, அதை விதவை பெண்ணை திருமணம் செய்யறேன்னு சொன்னாரு, அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் சீமானுக்கு திருமணம் நடந்தது. எப்போது நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, நாங்கள் வந்தோம்னா உண்மையில வந்து சீமான் என்ன செய்யற நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபாகரனை பின்பற்றிய நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஏமாறக்கூடாது. நீங்கள் ஏமாந்தால் உங்களுடைய ஈழத்தினுடைய கனவு கலைந்து போகும், கரைந்து போகும், காணாமல் போய்விடும். ஈழத்தில் போர் நடந்து பல பேர் இறந்த பிறகு உண்மையாக சொல்ல போனா மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் போன்று தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் பண்ணியிருக்க வேண்டும். சீமானுக்கு அந்த அளவுக்கு உண்மையான ஆற்றல் இருந்தா அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே சில நாட்கள் நடந்திருக்கணும். ஆனா சீமான் திருமணம் செய்தது 2013 கயல்வெளிய. 2013க்கு முன்னவே திருமணத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் சீமானு கயல்வெளியிடம் நடந்து கொண்டாரு. 2009 போர் நடந்த பிறகு குறுகிய காலத்தில் மறைமுகமாக ஒளிமறைவாக கயல்வழியை திருமணம் செய்து கொண்டார், குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் வெளி உலகத்தில் ஒரு நாடகம் நடத்தினார் 2013. அப்போதுதான் கயல்வழியை கரம் பிடிக்கிறேன், திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று அந்த அளவுக்கு அபத்தமாக நாடகம் நடத்தியவர் சீமான். இல்ல, என்ன பாத்தீங்களா, இவ்வளவு காலம் சீமான் ஒரு எழுச்சியாக இருந்தார். அவர் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றார் என்ற பார்வை எல்லாருக்கும் இருந்தார். இப்ப ஊடகங்கள்ல ஒவ்வொரு தகவல் வரும்போதுதான் மக்களுக்குரிய மனக்குழப்பங்கள் ஏற்படும். எனவே இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்களை பொறுத்த நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 30,000 மாவீரர்கிட்ட சாக கொடுத்து எங்கட விடுதலை இயக்கம் அழிஞ்சு எங்கட தலைவர் வீரச்சாவடைந்து எங்கட மக்களை தெத்தமும் சதையுமா வச்சு கொண்டிருக்கேக்குள்ள இது எங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்வி வந்து திரும்பவும் எங்களை நீங்க உயிரோட கொள்றீங்கள்ன்றது மாதிரி தான் இருக்குது. எங்களை வந்து மீண்டும் 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 எங்களை குத்தி குத்தி கொள்றீங்க. சீமானுடைய தனிப்பட்ட பிரச்சனை இது. எங்கட விடுதலை போராட்டத்துக்கு, எங்கட தமிழீழத்துக்குள்ள, எங்கட விடுதலை இயக்கத்துக்குள்ள தயவு செய்து இவ்வளவு கொன்ற வேண்டாம். நாங்கள் நியாயமாக நாங்கள் என்ன செய்வோம், நாளைக்கு மத்திய அரசிட்ட என்னத்தை கேட்போம், தமிழக அரசிட்ட என்னத்தை கேட்போம் என்பதை நீங்க பேசுறதுதான் உண்மையில நல்லா இருக்கும். சீமான பிரச்சனையே அங்க சீமானிட்ட கேட்கறது நல்ல மண். இதுக்கு நாங்கள் பதில் எங்களால சொல்லல, எங்களுக்கு வேதனையாக உள்ளது. விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் தான் ராஜீவ் காந்தியை கொன்றார், கொல்லப்பட்டார் அப்படின்னு சீமானு வெளிப்படையாக பகிரங்கமாக மேடையில சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒட்டுமொத்த ஈழ கனவுகளை சீர்குலைத்தது பிரபாகரன். ஏனென்றால் ராஜீவ் காந்தியை கொன்றார். ராஜீவ் காந்தியை கொன்றதால் தான் ஒட்டுமொத்தமாக தனியிடம் அமைய வேண்டிய சூழ்நிலையை கரைந்து போனது. அதற்கு நாங்கள் பிரபாகரன் தான் காரணம் என்று வெளிப்படையாக சொல்றார். ராஜீவ் காந்தியை கொன்றது நாங்கள் தான் என்று. இது முற்று முழுதாக எங்கட விடுதலை இயக்கம் அந்த 2002ஆம் ஆண்டு ஊடக சந்திப்பிலே வந்து ஒரு துல்லியல் சம்பவம் என்று தலைவர் சொல்லிட்டார். எந்த இடத்திலையும் எங்கட தலைவர் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராகவோ இல்ல உலக ரீதியாக அரசுகளுக்கு எதிராகவோ நாங்கள் ஆயுதம் ஏந்தவில்லை என்பதை எங்கட தலைவர் சொல்லிட்டார். நானும் இது சீமானுடைய சொந்த கருத்தே தவிர ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணத்துக்கும் எங்கட விடுதலை இயக்கத்துக்கும் தமிழ் மக்கள் ஈழ மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் இந்திய அரசுக்கு அதைத்தான் சொல்றோம், உங்களோட வெளியுறவு கொள்கையில மாற்றத்தை கொண்டு வாங்கோ, அப்படியான தவறுகள் எங்கட விடுதலை இயக்கம் செய்யவில்லை, எங்கட விடுதலை இயக்கத்துக்கு தடையை நீக்குங்கோ, எங்களுக்குரிய
தமிழீழத்துக்குரிய கதவை துறந்து விடுங்கோ, எங்களுக்கு தமிழீழம் மலர்ந்தால் அது இந்தியாவுக்கு தான் பாதுகாப்பு. எப்படி ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு இஸ்ரேல் நாடு பாதுகாப்போ அதே மாதிரி எங்கட தமிழீழம் வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழீழம் மலர்ந்தால் அந்த இந்தியா அரசுக்குத்தான் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று தொடர்ச்சியாக நான் நரேந்திர மோடி ஐயா இருக்கேன் அதுக்கு முதல் இருந்த ஆட்களுக்கும் தொடர்ச்சியாக எழுத்து மூலம் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த ராஜீவ் கொலை வழக்குக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு புனியக்கப்பட்ட கதை. இல்ல, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சீமானு ராஜீவ் காந்தி கொலையை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த ஈழ் தமிழர்களையும் தலைகுனிய வைக்கிறார், குற்றவாளி ஆக்குறார். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பு குரலும் வரல. ஆனால் சீமானை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா அதற்கு மட்டும்தான் குரல் வருது. இப்படி சீமானு தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் சொல்லக்கூடிய நீங்கள் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் குற்றவாளி ஆக்கியுள்ளார். ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒருத்தரும் குரல் தரல, எல்லாம் அமைதியா இருக்காங்க, மௌனமா இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட எங்கட விடுதலை போராட்டம் 2009 தலைவர் அளிக்கப்பட்ட பின்பு இங்க வெளிநாடுகளில் உள்ள எங்கட கட்டமைப்புகளை எல்லாம் செயலிழந்து போய் தனித்தனியா பல அமைப்புகள், நேற்று கூட நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் தமிழ் அரசியல் துறை என்று சொல்லி ஒரு கடிதம் வந்திருந்தது. இப்படி பாதியாக அங்கங்கு ஒவ்வொருத்தரும் மறைக்க விட்டு கொண்டு எங்கட ஒட்டுமொத்தமாக எங்கட மக்கள் சிதைஞ்சு போயிருக்கிறார். இந்த நேரத்துல யார் சொல்றது என்ன சொல்றோம், இன்று வரையும் இந்த 16 ஆண்டு காலத்துக்குள்ளையும் விடுதலை புலிகள் என்ற அந்த தேசிய தலைவருடைய வீரச்சாவுக்கு பின்ன இன்று வரை ஒரு ஆள் நின்று கொண்டு இதுதான் என்று கை காட்டுற அளவுல இன்றைக்கு எங்கள்கிட்ட அந்த கட்டமைப்புகள் வரையில்லை. அதுன்ற பின்னடைவு தான் இன்றைக்கு சீமான் போன்றவையோ மற்றவையோ தாங்கள் ஒரு கருத்துக்களின் சொல்றோம். இன்றைக்கு எப்படி அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பின்பு 2 துண்டாக நிற்குதோ அதை விட எங்களுக்கு பல துண்டாக எங்கட போராட்டத்துல இருந்தவர்கள் அங்கங்கு நின்று கொண்டு நிற்கின்றார்கள். அதுன்ற பின்னடைவு தான் இப்படியான கருத்துக்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கணும். ஆனா ராஜீவ் கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த காலமும் இல்லை. நாங்கள் இந்திய அரசையோ உலக நாட்டில் இருக்க எந்த அரசையும் எங்கட விடுதலை இயக்கம் எதிர்க்க போறதும் இல்லை. இதன்றது நாங்கள் நேர்மையாகத்தான் எங்கட விடுதலை இயக்கம் நிற்கின்றோம். சீமான் நான் பிரபாகரனுடைய மகன் என்று சொல்றாரு, எல்லா மேடைகளிலும் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடியவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக்கு ஒரு பதிவு போட்ட உடனே மிகவும் பச்சையாக அசிங்கமாக பிறப்பை முன்னிலைப்படுத்தி மிகவும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிரபாகரனுடைய மகன் சொல்லக்கூடியவர் இவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இழிவுபடுத்துகின்றார் என்றால் அது பிரபாகரனை இழிவுபடுத்துவதற்கான சமம். அப்படித்தானே பொருந்தும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம், ஆனா பச்சையாக அசிங்கமாக தேவடியாப்பா என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. மன்னிக்க வேண்டும். உண்மையில எங்கட விடுதலை இயக்கத்தை பொறுத்தளவுல தலைவர் வந்தது ஒரு பொதுவான மனிதர். அவருக்கு அண்ணன் மகள் அக்காட மகள் கார்த்திக் என்பது இல்லை. அவரை பொறுத்தளவுல எங்கட விடுதலை இயக்கத்தை பொறுத்தளவு எங்கட தலைவரை பொறுத்தளவு கார்த்திக்கும் ஒரு பொதுமகன் தான். அது கார்த்திக் அவர் சித்தப்பான்னு சொல்ல, கார்த்திக் பொதுமகன் தான், நான் இல்ல சொல்லல. கார்த்திக் இல்ல, யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது, யாரையுமே திட்டக்கூடாது. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய வாரிசுகள். அப்படி இருக்கும் போது பிரபாகரனுடைய மகன் சொல்லிட்டு கார்த்திகை தேவடியாப்பா என்ற வார்த்தை திட்டாருன்னா யார் திட்டார்? அவரு தலைவர் தானே திட்டுறாரு. ஏன் அமைதியா வேடிக்கை பாக்குறீங்க? ஏன் யாரும் கண்டிக்கல? இல்ல இப்ப என்னன்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் இப்ப சீமான் அந்த ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டார் என்றால் நாளைக்கு நானும் அவரை திருப்பி கேட்டேன் என்றால் எங்கட தலைவர் எங்கட வளர்த்த வளர்ப்பு இதுதான் ஒரு கேள்வி இருக்கும். எங்களை நம்பி இத்தனை ஆயிரம் மாவீரர் வீரச்சாவடியாக அவரோட பெற்றோர் பலன்ட்டு அதுல நிக்கணும். எத்தனையோ போராளிகளை ஸ்ரீலங்கா ராணுவம் பிடிச்சி வச்சிருக்க விட இல்லை. அந்த போராளி ஜெயிலுக்கு சித்திரவதைப்படுகிறார்கள். இருக்கணுமோ இல்லையோ தெரியாது. இந்த நிலைமையில சீமான் பேசுறான்னா அவருடைய சொந்த கருத்து, அவருடைய சொந்த பலம். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் என்பதற்கு நீங்கள் எங்கட தலைவரை நீங்கள் போட்டு நீங்கள் பின்தொடர்ந்தீங்களா அந்த தலைவனை பற்றி தெரியும். சீமான் இப்படி பேசுகிறான்னா அவர் தலைவருக்குரிய தகுதி அவர்கிட்ட இல்லை, அவ்வளவுதான். அப்படி பேச முடியாது. அவர் பேசியது தவறு. இதுக்காண்டி நான் போன போட்டு சீமானை எடுத்து போட்டு நீங்க இப்படி பேசினேன் கேட்கலாம். அது அவரை மக்கள், நீங்கள் ஊடகவியலாளர் நீங்கள் புரிந்து கொண்ட போல இந்த மக்களும் அவரை புரிந்து கொள்ளுவார்கள். எங்களை பொறுத்தளவுல எங்களை கலை கலாச்சாரம் எங்கட நாகரிகம் பண்பாடு என்பதுக்குள்ளால நாங்கள் நாங்கள் யாரையும் நாங்கள் குறைவாக நாங்கள் பேச முடியாது. அது எங்கட வளர்ப்பு. விடுதலை புலிகளின் கட்டமைப்புகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து எந்த நேரம் சாவோம் பிடிப்போம் என்று தெரியாம வாழ்ந்த ஒவ்வொருவருடைய அடிப்படை ஒரு நாகரிகம். நாங்கள் அப்படி பேச மாட்டோம். அது உண்மை. பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்ல, நிச்சயமாக நாங்கள் பெரியார் தமிழ் தேசியம் என்ப
பேச்சே வந்து கேள்விப்பட்டது சீமான் நாம் தமிழர் உருவாகின பின்புதான். இன்றைக்கு பாத்தீங்களா இருந்தால் எங்கட பெரும்பாலும் 2 பயிற்சி முகாம் தான் இந்தியா கொடுத்தது. மற்ற முழு பயிற்சி முகாம் தமிழ்நாட்டுக்கு நடந்தது. அதுக்குள்ள கொடுத்தவங்களுக்கு இந்த பெரியாரால வளர்க்கப்பட்ட பெரியார் என்ற பிள்ளைகள், குளத்தூர் மணி அண்ணன், கோவை ராமேஸ்வரன் அண்ணன், ஆதிச்சாமி அண்ணன் என்ற எல்லோரும் பெரியார் என்ற பிள்ளைகள். அவர்கள் தான் எங்கட தலைவரை தாங்கி பிடிச்சவை, எங்கட போராளிகளை தாங்கி பிடிச்சவை. இத்தனை பயிற்சி முகாம் இன்றைக்கு குளத்தூர்ல இருக்கிற குளத்தூர் மணியன் என்ற காணிக்கான எங்கட பயிற்சி முகாம் அங்க 6 வித்துடல் விதைக்கப்பட்டிருக்கு. வீரச்சாவடை இருந்தேன். இது எல்லாத்துக்கும் இந்த பெரியார் என்ற பிள்ளைகள் அங்க தாங்கி பிடிச்சவை. எங்கட தலைவரை பொறுத்தவரை பெரியார், கிறிஸ்தவர், முஸ்லீம் மண்டில் எங்கட விடுதலை இயக்கத்துக்குள்ள கிட்டத்தட்ட 90களுக்கு முதல் கூட முஸ்லீம் மாவீரர்கள், முஸ்லீம் போராளிகள் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு கிறிஸ்டியன், இந்து, சைவம் என்று சொல்லி எந்த வேறுபாடும் எங்கள்கிட்ட. நாங்கள் எப்பவும் நாங்கள் பெரியாரை எதிர்த்ததும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பெரியாற்ற, எம்ஜிஆர்ட்ட, இந்திரகாந்தி அம்மையாட்ட, அண்ணாட படங்கள்லாம் எங்களோட வீடு வழியை தொங்கப்பட்டிருந்தது. இவர்கள் எங்களோட கதாநாயகராக இருந்தவை. அதுல மாற்றம் இல்லை. ஆனா எங்கட மூத்த போராளிகள் கூட பெரியாரை பின்பற்ற நிறைய போராளிகள் இருக்கிறார். அதுக்கு எந்த தடையும் எங்கட தலைவரும் இல்லை. நீங்க ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருந்தால் இவர் எங்கட பாதரூரால் தமிழ்நாட்டில் இருக்கிறார் நினைக்கிறேன், கஸ்பாரோ. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் கடவுளை அவங்களை காப்பாற்றணும். அண்ணன் சிரிச்சு போட்டு சொல்லுவார் தலைவர் வந்து இல்லை இயற்கை என்று. அப்ப கூட அவர் வந்து எந்த மதத்தையும் அடையாளப்படுத்தவில்லை. இல்ல, திராவிட அமைப்புகள், திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை எல்லாமே தியாகம் செய்து ஈழ மக்களுக்காகவும் பிரபாகரனுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துள்ளாங்க. சிறைக்கு சென்று உள்ளாங்க, பல சிரமங்களுக்கு ஆளாகியிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துடன் நேரத்தை செலவு பண்ணாம தனி வீடம் அமைய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை அசிங்கப்படுத்தி, கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, அதாவது உங்களுக்கு எந்த ஆதரவும் இருக்கக்கூடாது, விடுதலை புலிகளுக்கு எந்த ஆதரவும் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எந்த ஆதரவும் இருக்கக்கூடாது. ஏனால் இந்தியாவில் திராவிட கட்சிகள், திராவிட அமைப்புகள் இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு கட்சி. அவங்க பெரியார் கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தமிழர்கள். அப்படிப்பட்டவரை பிரபாகரனுக்கு எதிராக நிற்க வைப்பது, ஒட்டுமொத்தமாக பிரபாகரனை யாரும் ஆதரிக்கக்கூடாது, தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் ஆதரிக்கக்கூடாது, நீங்கள் பிரபாகரனை எதிரியாக தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையை சீமான் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல, என்ன பொறுத்தளவுல திராவிட கட்சிகள் இப்ப எல்லாரோடையும் வந்து எனக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா நான் அந்த காலம் தொட்டு இப்ப குளத்தூர் மணியண்ணையோ, நெடுமாறையாவோ எல்லாரோடையும் தொடர்பு இருக்கு. அவை தங்கட வழிகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். நாங்களும் அவர்களுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். சகல அப்போ அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மகாநாடுகளை ஏதாவது செய்யணும்னாலும் இவர்கள் ஊடாகத்தான் நாங்கள் செய்கிறோம். இவர்கள் எங்களோட எல்லோருமே கட்சி வேறுபாடு இல்லாம எல்லோருமே எங்களோட தொடர்புல இருக்கணும். ஆனா இந்த சீமான் வந்து இந்த திராவிடம் வந்து இல்ல தமிழ் தேசியம்ன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து சீமானுடைய சொந்த கருத்து. நான் இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, 20 பேர் தீக்குளிச்சு சேர்த்திருக்கிறான். அதுக்கு காங்கிரஸ்காரன் சேர்த்துக்கலாம், திமுக காரன் சேர்த்திருக்கலாம், மதிமுக சேர்த்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் சேர்த்திருக்குது. இப்படி தீக்குளிச்சு வீரச்சாவடைங்கிற மண்ணுக்காக அவர்கள் தமிழ் தேசியம் திராவிடம் என்று சொல்லி அந்த மண்ணுல தீக்குளிச்சு சாக இல்லை. எங்கட ஈழ விடுதலை போராட்டத்துல 2 பேர் தான் தீக்குளிச்சிருக்கணும் இங்க ஜெனிவாவில. ஆனால் இன்றைக்கு எங்கட விடுதலைக்காக 20 பேருக்கிட்ட தீக்குளிச்சிருக்கோம். இவர்கள் வந்து எங்கட திராவிடம் உண்டோ தமிழ் தேசியம் உண்டோ பார்க்கவில்லை. நாங்களும் அப்படி பார்ப்பதில்லை. இது சீமானுடைய தன்னுடைய அவருடைய கருத்து. ஒட்டுமொத்தமாக திராவிட அமைப்புகள் சார்ந்தவர்கள், திராவிட கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் பல பேர் தீக்குளிச்சிருக்காங்க. எல்லாமே குழித்தோடு போயிட்டாரு. எல்லாரையும் குற்றவாளி ஆக்கிட்டாரு. பெரியார வேணான்ட்டாரு, திராவிட கட்சிகள் வேணான்ட்டாரு, தமிழக கட்சிகள் வேணான்ட்டாரு. நான் மட்டும்தான் வாழணும், நான் மட்டும் தான் இருக்கணும் என்ற நிலைக்கு சீமான் தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. இல்ல ஒரு விடயவனை நீங்க புரிந்து கொள்ள வேணும்னா, இது சீமானுடைய சொந்த பிரச்சனை. அதே நேரம் நீங்க கேட்கலாம் புலம்பெயர் நாட்டுல இல்லையோ. இந்த புலம்பெயர் நாட்டுல கூட எங்கட விடுதலை இயக்கத்தின் கொள்கைகள், நாங்கள் அடுத்த கட்ட அரசியல் நோக்கங்கள், நாங்கள் எப்படி இந்த அரசியலை கொண்டு போக முடியும். 10 கோடி தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில இருக்கிறோம். 10 கோடி தமிழ் மக்கள். அதுல வந்து இந்த சீமான் அவர்களுக்கு ஒரு 35 லட்சம் வாக்கு தான் அங்க இருக்குது. ஏனையது அதிமுக, திமுக, மதிமுக விருது பரவி கிடக்கு. அப்ப எங்களை பொறுத்தளவுல எல்லா மக்களையும் இணைச்சு எங்களோட தமிழீழம் என்பதை அடைவதற்காக நாங்கள் அங்க குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புலம்பெயர் நாட்டுல கூட ஒரு சில மக்கள் இந்த 2009 இயக்கம் அழிந்தது, அங்க தமிழக அரசு கண்டுகொள்ள இல்லைன்ற வேதனையில அந்த தூர நோக்கு சிந்தனை இல்லாமல், சீமான் வந்துட்டா, சீமான் தமிழ்நாட்டை பிடித்துட்டால் எங்களுக்கு தமிழீழம் மலர்ந்துரும் என்று சொல்ற பல பேர் இங்க இருக்கிறார். ஆனா அவர்களும் வந்து காலப்போக்குல விளங்கி கொள்ளுவார்கள்.
உலக அரசியல் உலக போக்குகளை சொல்லிக்க விளங்கி கொள்வார்கள்னா சீமானுடைய கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எங்களை பொறுத்தளவுல இந்தியாவில் இருக்கிற சகல மாநிலமும் எங்களுக்கு ஆதரவு தரணும். ஆக மொத்தத்துல யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஈழ மக்களுக்கு நல்லது செய்தால் போதும் என்ற அடிப்படையில் நீங்க எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒன்றுபட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாமே சீமான் குழி தோண்டு பதித்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு யாருமே உதவ போறதில்லை. எல்லாரையும் உங்களுக்கு எதிரியாக்கிட்டாங்க. எல்லோரும் உங்களை விரோதியாக்கிட்டாரு. சீமான் மட்டும் தான் இருக்க போறாரு. ஆனால் அடிமுட்டாளாக ஈழத்தமிழர்கள் நீங்களும் சீமான் தான் பெரும் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. அப்படிதான் ஆடியோ வீடியோ நீங்க போட்டுக் கொண்டிருக்கீங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். உங்களுக்குள்ள நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறியாமையே உங்களிடம் இருக்கின்றது. அந்த புரிதலும் உங்களிடம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் தெரியப்படுத்தப்பட போகிறீர்கள். ஈழத்தமிழரை பொறுத்தளவுல நாங்கள் என்ன சொல்ற முட்டாள்தனமாக இல்லை. ஆனா நாங்கள் தெளிவா இருக்கிறோம். எத்தனை பேருடைய இன்றைக்கு சீமான பின்னால் நிக்கணும், எத்தனை பேர் நிக்கணும், எத்தனை பேர் ஆதரவா நிக்கிறோம் என்பது இல்லை. உண்மையில நாங்கள் யாரையும் எதிர்க்க இல்லை, யாரையும் எதிர்க்க இல்லை. நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனமாக எல்லாத்தையும் சாக கொடுத்து தெத்தவும் சதையும் அள்ளி போட்டு நாங்கள் வீதியில நிக்கிறோம். இல்ல அப்ப நீங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு தெரிவிங்க. எங்களுக்கு சீமான் தேவையில்லை, எல்லோருமே தேவை. ஒரு சீமானை வைத்துக் கொண்டு நாங்கள் மற்றவர்களை பகைத்துக் கொள்ள மாட்டோம். எங்கள் லட்சியம் கனவே ஈழ மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யும். அதற்காக யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சீமானுடைய பொறுக்கித்தனமான அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு எல்லோருமே வேண்டும் வெளிப்படையா சொல்லுங்க, சொல்ல வைங்க. இல்ல இன்னைக்கு ஒரு விடயத்தை பார்க்கணும். இன்னைக்கு 35 லட்சம் வாக்கண்டைக்கு அவங்கள சீமாண்ட நாம் தமிழர் கட்சியிலையும் பெருந்தொகையான மக்கள் ஒவ்வொரு மக்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை. நாங்கள் அப்படி சீமாண்ட கருத்து அவர் எதை சொல்றார் அவற்ற விடயம் இல்லைங்க. ஈழத்துக்காக வைகோ அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு பேசியிருக்கிறாரு, எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பேசக்கூடிய வைகோடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே சீமானுடைய பேச்சால் தீக்குளிச்சு இறந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சீமான் ராஜபக்சேவோட மிகவும் கொடூரமான முறையில் உள்ளார். சீமானை யாராவது விமர்சனம் செய்தாங்கன்னா அவங்க குடும்ப பெண்களையும் எல்லாரையும் இழுத்து அசிங்கப்படுத்துவார், நிர்வாணப்படுத்துவார், கேவலமா பேசுவார், பச்சையா பேசுவார். அப்படி பொருட்படுத்தாம பல பேர் இறந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் வைகோவுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரும் தீ கொடுத்து இறந்திருக்கிறார். அந்த அளவுக்கு சீமானுடைய செயல்பாடுகள் அணுகுமுறைகள் மிகவும் பொறுக்கித்தனமாக, கேவலமாக, மிகவும் வெறித்தனமாக, மிருகத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அது மிகப்பெரிய ஆபத்தானது. இல்ல நீங்கள் சொல்ற அளவுக்கு திராவிட கட்சிகள் தேசிய உணர்வாளர்கள் எல்லோரோட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் வைகோன்மையோட பேசிக் கொண்டிருக்கிறோம், குலத்தூமணியோட பேசுறோம், எல்லாரோட பேசிக் கொண்டிருக்கிறோம். அவைக்கும் புரியும் சீமான் என்ன நிலப்பாடு, நாங்கள் என்ன நிலப்பாடு எல்லாருக்கும் புரியும். ஆனா நாங்கள் என்னத்தை செய்ய முடியும் சொல்லுங்க அவருக்காய். நாங்களே ஒரு பாவப்பட்ட இனமாக எங்களோட உரிமைக்காக நாங்கள் நாடாக திரிகிறோம். என்னுடைய சகோதரம் பிரித்தானியாவில ஒரு சகோதரம் சுவிசிலே அப்படி நாங்கள் எல்லாம் உடைஞ்சு துண்டு துண்டாக நாங்கள் இருக்கிறோம். சீமான் தவறு செய்வாராக இருந்தால் அந்த நாட்டுல சட்டம் இருக்கு, நீதிமன்றம். ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு பட்ச நீதி கிடையாது. அந்த நாட்டுல உள்ள நீதிமன்றம் தமிழ்நாட்டுல வழக்கு போட்டு அந்த வழக்குல சீமானுக்குரிய தண்டனை அந்த மக்கள் பெற்றுக் கொடுக்கலாம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்க எப்படி பொறுமையா இருக்கிறீங்களோ, நீங்க எப்படி அமைதியா இருக்கீங்களோ, நீங்க எப்படி சகித்துக் கொண்டு இருக்கின்றீங்களோ, அதே போலதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக நடந்து விட்டது, இனி நடக்க போறது நல்லதாக இருக்கட்டும், அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல வெறுப்புகள் இருந்தாலும் பல கோபங்கள் இருந்தாலும் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் நீங்கள் சீமான் திருமாவளவனை விட்டீர்கள், வைகோவை விட்டீர்கள், வேல்முருகனை விட்டீர்கள், கொடத்திருமணியை விட்டீர்கள், ஸ்டாலினை விட்டீர்கள், அதிமுகவை விட்டீர்கள், எல்லாருமே கைவிட்டீர்கள். நீங்கள் எல்லோரும் சீமானை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் வியப்பாக உள்ளது. நீங்கள் அமைதியாக இருந்தால் அது நல்லவர்கள், மற்றவர்கள் கடந்து போனால் அவர்கள் குற்றவாளியாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். எப்பவுமே நாங்கள் இவர்கள் யாரையும் வெறுக்கவில்லை, யாரும் எல்லாரும். இப்ப வேல்முருகனை போன் பண்ணி கேளுங்க, நேற்று கூட பேசியிருந்தேன். திருமாவளவனோட ஒவ்வொருத்தோட நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் விடுதலை சார்ந்து பேசிக்கொண்டோம். அவைக்கு தெரியுமா அவர்கள் அதாவது உண்மையில நியாயமுள்ள அறிவுள்ள தலைவர்கள்லாம் வேல்முருகனையோ வைகோனையோ குலத்தூர்மணி அண்ணையோ நெடுமாறையாவோ இல்ல திருமாவளவனையோ இல்ல வன்னியரசோ எல்லாருமே நேர்முள்ள அறிவுள்ள தலைவர்கள். அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். அவர்கள் சொல்றார்கள் நீங்க கவலைப்படாதேங்கோ, நாங்கள் உங்களுக்குரிய அடுத்த கட்ட முடிவை நாங்கள் நகர்த்துறோம் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது சீமான் செய்கிற விஷயத்துல இருந்தா சீமான் அதுக்குரிய தண்டனையை இயற்கை வழங்கும். நாங்கள் ஒன்றும் செய்யல, இயற்கை வழங்கும். இயற்கை அதற்குரிய தண்டனையை வழங்கும். உங்களோட ஊடக வாயால நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் மத்திய அரசுக்குன்னு சொல்றோம், தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்றோம், ஒன்றிய அரசுக்கும் சொல்லுகின்றோம், தமிழ்நாட்டு அரசுக்குன்னு சொல்லுகின்றோம்.
நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழீழம் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்துக்காக அந்த தமிழீழ கோரிக்கைக்காகத்தான் நாங்கள் 2 பேரையும் உயிரை கையில பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கட தமிழீழம் கிடைப்பதற்கு ஒன்றிய அரசு ஆதரவு வழங்க வேண்டும். எங்கட தமிழீழத்தை அங்கீகரிக்க வேண்டும். அந்த அங்கீகரிக்க ஊடாக இப்படி இஸ்ரேல் நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு எப்படியோ தமிழீழம் இந்திய அரசுக்கு ஒரு 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 பாதுகாப்பாக எங்களோட தேசம் இருக்கும். எங்களோட மக்கள் எப்பவும் நன்றி கடனாக இருப்பார்கள் என்பதைத்தான் எங்களோட ஊடகவாயாக நாங்கள் சொல்லுகின்றோம். திரும்பவும் சொல்றோம், சீமானுடைய கருத்துக்கு நாங்களும் சீமான் போல வந்து கத்தி கொண்டு நிற்க முடியாதண்ணா. நாங்கள் ஒரு விடுதலை இயக்கத்துக்குள்ளால வளர்ந்து வந்த பிள்ளைகள தலைவர் ஒரு பக்குவமான தலைவர், பக்குவம் வளர்த்தவர், அவரை மாதிரி இவரை மாதிரி நான் கத்தி கொண்டிருக்க முடியாதண்ணா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வலியும் வேதனையும் எங்களுக்கு புரியுது. ஆனால் சீமான் என்பவர் ஈழ மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவது போல இங்கு ஈழ மக்களுக்கும் ஈழத்தினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் இங்கு இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன் ஒரு தீவிரவாத இயக்கம், இது தடை செய்யப்பட்ட இயக்கம், பிரபாகரனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் கேட்கல. அவரா முன்வந்து சொல்றாரு, முன்வந்து சொல்லிட்டு சவால் விடுறாரு. அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அவரை முன்னிலைப்படுத்துறாரு, அவரை வீரனா காட்டுறாரு. ஆனால் பிரபாகரனை சிறுமைப்படுத்துறாரு, ஈழக்கூடிய சிறுமைப்படுத்துறாரு, ஈழ தலைவர்களை சிறுமைப்படுத்துறாரு, தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துறாரு. அது மட்டுமா, ஒட்டுமொத்த ஈழ மக்களையும் குற்றவாளிகள் போல சித்தரிக்கிறாரு. இதை எல்லாமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் நீங்கள் தெளிவடையவில்லை என்றால் வரலாற்றில் ஈழம் என்ற ஒரு வரலாறும் காணாமல் போய்விடும். எப்படி சீமான் திராவிடம் திராவிடம் என்று பேசிவிட்டு அதே திராவிடத்தை தூக்கி எறிந்து விட்டார். இன்று பிரபாகரன் என்று பேசக்கூடிய சீமான் விரைவில் தற்போதே பிரபாகரனுடைய மதிப்பை குறைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். நாளை தூக்கியும் நிறுத்தி விடுவார். அவனுக்கு பெரிய புடிங்கியா இருக்கலாம். அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவையா இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு இதை அப்படியே அனுப்புங்க. இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்துன்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை, நான் வாழ்ந்துருவேன். இதை என்னன்னு கேட்டா, விடுதலை போராட்டத்துல நானும் ஒரு வழியில வந்தேனா, நான் கண்டதையும் கதைச்சு கண்டதையும் பேசி நான் என்ற வாயால நான் கேட்டால் அதுக்கு எங்கட தலைவரோ எங்கட விடுதலை இயக்கமோ எங்கட தமிழ் மக்களோ பொறுப்பு கிடையாது. அது மாதிரி சீமான் பேசுவது சீமான பொறுத்தளவுல உண்மையில நீங்கள் அந்த ராஜீவ் கொலை வழக்கு சார்ந்து கேட்டீங்க. அதுக்கு பின்னர் தலைவருடைய படமோ தலைவருடைய நாமமோ தமிழ்நாட்டுல பாவிக்க முடியாது. இன்றைக்கு மே மாதம் 2009 17ஆம் தேதி அதிகாலை தலைவர் வீரச்சாவட இருந்தாரோ, அதன் பின்னர் தமிழ்நாட்டுல தலைவற்ற படத்தை கொண்டு பகிரங்கமாக திரிவதற்குரிய கதவை இந்திய அரசு துறந்திருக்கு. இல்ல புலர்ந்திருக்குன்னா என்ன காரணம்னா, இன்னைக்கு பிரபாகரனுடைய புகைப்படம் இருக்கு, கொடி இங்க இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு, வெளிப்படையா இருக்குன்னா அதுக்கு சீமான் காரணம் அல்ல. ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் கூட்டாக அமைதியாக மௌனமாக இருக்கின்றார்கள். ஆளக்கூடிய அரசும் அனுமதி தருகின்றார்கள். ஆனால் இது மொத்த கிரெடிட்டும் சீமான் எடுத்துக்கிறாரு. இவங்கெல்லாம் நினைச்சாங்கன்னு ஒரே செகண்ட்ல அது தடை பண்ணலாம். ஆனா யாரும் தடை பண்ணல, மதிப்பளிச்சிருக்கிறாங்க, விட்டுருக்காங்க. ஆனா இதை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் சீமான். இல்ல உண்மையில தமிழக அரசுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த இயக்கங்கள் கட்சிகள் எல்லோருட்டையும் கேட்கிறது, சீமானுடைய கசப்பை வச்சுக்கொண்டு எங்கட விடுதலை இயக்கத்தையும் எங்கட ஈழத்தமிழர்களையும் ஊரங்கட்டி விடாதீர்கள். உங்களுடைய ஆதரவு வேணும். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்கட விடுதலைக்கு நீங்கள் எல்லாரும் உண்டா நிற்கணும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இந்த ஊடக வாயால உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். சீமான் செய்கிற அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இதுக்குள்ள ஈழத்தமிழ் மக்களை இழுக்க வேண்டாம். இழுத்து எங்களை அதுக்குள்ள நாங்களும் அதுக்குள்ள கை நினைச்சது என்பது யாரும் கொன்று வேண்டாம். ஏங்க தனிப்பட்ட விஷயம் சொல்றீங்க. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஒட்டுமொத்த ஈழ மக்களுடைய பிரதிநிதியாக யாராவது வாய் திறந்து பேசுங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, கண்டனம் தெரிவிங்க. ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களுக்காக பேசக்கூடியவங்க இங்க குற்றவாளியா இருக்கணுமா? அசிங்கப்படணுமா? வெக்கப்படணுமா? இங்க பாதிப்பு உள்ளாகணுமா? நாங்க காயப்படணுமா? நீங்க அங்க அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்க, அவன் கண்டபடி பேசிட்டு இருப்பான், எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுமா? உங்களை கருவறுத்து தாலி புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. திராவிட பெரியாரியம் நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, கொன்னு போச்சுட்டு தான் போவேன். புண்டாமன பெரியார வச்சு சோறுறீங்க. பெரியார் புண்டமீனுக்கு சோறு போட்டது நாங்கடா வாத்தாளக. இல்ல நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருந்தானே அண்ணா, எங்கட விடுதலை இயக்கம் அழிக்கப்பட்டது இங்க எல்லாம் பல துண்டுகளாக இன்னும் சரியான விடுதலை புலிகள தலைமையோ இல்ல தமிழகத்துக்கு தலைமை தமிழகத்திலேயும் சரி புலம்பெயர் நாடுகளிலேயும் என்ன ஒன்று உருவாகவில்லை. அதன் பின் விளைவுதான் இன்றைக்கு சீமான் இவ்வளவுல நிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதுல எங்கட பின்னடை இருக்கு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு விஷயம் கஜன்,
இப்போ ஆளக்கூடியது திமுக அரசு, முன்பு ஆண்டது அதிமுக அரசு. உண்மையாவே சீமானுக்கு பொறுப்பு இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஆளக்கூடிய அரசாங்கத்திடம் போயிட்டு கோரிக்கை முன்வைத்து அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ, எது போன்ற சீர்திருத்தங்கள் செய்யணுமோ அதை அமைதியாக பேசி செய்ய வேண்டும். எப்படி பிரபாகரன் எம்ஜிஆர் இருக்கும் போதும் கருணாநிதி இருக்கும் போதும் எப்படி அமைதியாக எல்லா செயல்பாடுகளும் செய்தாரோ அப்படிதான் செய்திருக்க வேண்டும். அதை தான் வழிகாட்டியாக எடுத்திருக்க வேண்டும். ஆனால் சீமான் அப்படி இல்லை. உங்களை யாரெல்லாம் உதவணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் புறந்தள்ளி கொண்டிருக்கின்றார். அதனால தான் உங்களுக்கு உதவவே முடியல. ஏன்னா ஆளக்கூடிய தமிழக அரசு, தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய அரசு அவங்க நினைத்தாங்கன்னா இன்னும் நிறைய செய்யலாம். ஆனால் செய்ய விடாமல் தடுப்பது யார் என்றால் சீமான் தான். அதனால்தான் இன்னைக்கு ஈழத்தில் மக்கள் பெரும்பாலும் பாதிப்பு உள்ளாகிறாங்க. சீமானுக்கு பண்ணுறக்கூடிய விஷயங்களை ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஏதாவது ஈழ மக்களுக்கு செய்யலான்னு திமுகவுடன் கைகொண்டு நிற்கிறாங்க. அதனால கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சீமான் செய்யக்கூடிய செயல்பாடு எதையுமே செய்ய முடியல. உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவ முடியல. எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பது சீமான் மட்டும்தான். சீமான் தானும் செய்ய மாட்டார், அடுத்தவங்களை செய்யவும் விட மாட்டார். சீமான் ஆட்சிக்கும் வரமாட்டார். சீமான் ஒரு வியாபாரி. சீமானுக்கு என்ற எந்த தொழிலும் இல்லை. இந்த அரசியலை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஈழத்தில் போர் நடக்கும் போது, ஈழத்துடைய போர் முடிவுக்கு வந்த பிறகு சீமான் எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கின்றார் என்று பாருங்கள். அன்றைக்கு சீமான் எளிமையாக ஏழ்மையாக இருந்தார். இன்னைக்கு சீமான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு அவர் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஈழ மக்கள் நீங்கள் தான் ஏமாளியாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஈழத்தை வைத்து பிணத்தை வைத்து இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டு சீமான் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தான் அந்த புரிதல் வேண்டும். இல்லையா? நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஏமாளிகள் இல்லை. நாங்கள் வந்தோம்னா ஒரு சிறிய குழுவாக இருந்து இனமாக இருந்து கொண்டும் பெரிய முப்படையை கட்டி இவ்வளவுல சண்டை செய்து இந்த அளவுல நாங்கள் விமானப்படைகளை உருவாக்கி வச்சிருந்த இனம் நாங்கள். எல்லா நாடுகளும் சேர்ந்து அழிச்சது. அதால நாங்கள் அழிக்கப்பட்ட நாங்களே தவிர உண்மையில நீங்கள் சொல்ற கருத்தை நான் நிராகரிக்கிறேன். நாங்கள் என்னென்றால் நாங்கள் ஒரு சிறு இனமாக இருந்து இந்த பெரிய முப்படையை கட்டி இந்த பெரிய இராணுவத்தோட போராடி வெற்றி கண்டு ஒரு விமானப்படையை வச்சிருந்த ஒரு இனம் உண்டு. இன்றைக்கு எங்களோட விடுதலை இயக்கம் அழிவு பெற்றதால நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல இப்பவும் சொல்லுகின்றேன். எங்களுக்கு ஒரு சரியான தலைமை புலம்பெயர் நாட்டில் ஒரு அரசியல் தலைமை இல்லை. அந்த தலைமை உருவாகும் வரையும் இந்த பிரச்சனை இருக்கும். அவரவர்கள் தாங்களுக்கு வாய்க்கட்டினபடி பேசிக்கொண்டு போவார்கள். இது இருக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆனால் நாங்கள் அறிவில்லாதவர்கள் முட்டாள்கள் என்பது தவறு. எங்கள்கிட்ட சகல அறிவு இருக்குன்னு ஒரு வீரம் கட்டி ஒரு போராட்டம் செய்து முப்படையம் வச்சு இந்த தலைவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த இன மக்கள் இவ்வளவுக்கு நின்று போராடியது அந்த மக்கள், சாவு கொடுத்த மக்கள். ஆனால் அதுக்கு பின்னர் எங்களுக்கு ஒரு ஒருங்கமைப்பு இல்லாததாலதான் இந்த பிரச்சனை வருது. இந்த பிரபாகரனால் ஈழத்தில் வீரம் விதைத்த அந்த மண்ணில் பிறந்த நீங்கள் ஒருத்தன் அயோக்கியத்தனமாக பொறுக்கித்தனமாக ஆபாசமாக காமையருடன் பச்சை பச்சையாக பேசிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட நீங்கள் அந்த வீரத்துடன் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கணும், சீமான கருத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சீமான் தவறான கருத்துகளுக்கு நாங்கள் உடனே கிடையாது என்பதைத்தான நாங்கள் சொல்லுகின்றோம். இதே சீமானு மது போதையில பிரபாகரன் அவர்களை அசிங்கமாக ஒருமையில பச்சை பச்சையாக பேசிக்கிறார். அந்த ஆடியோ குறி இப்போது விஜயலட்சுமியிடம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு பிரபாகரனையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சுயலாபத்துக்கு தான் பிரபாகரனுடைய மகன் பேசுறாரு. ஆனா உள்ளத்தால பார்க்கும்போது பிரபாகரனை பற்றி அவ்வளவு அசுத்தமாக அவ்வளவு கேவலமாக ஒருமையில பேசுகிறார். நாங்கள் திரும்பவும் கூட அந்த ஊடகம் ஊடாக நான் சொல்லக்கூடியது, எங்கட தமிழெல்லாம் கிடைப்பதற்கு எல்லோரும் உண்டாக நில்லுங்கோ. இதை விட என்னால் வேற கருத்து சொல்லக்கூடிய சீமானுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை அவையை பார்த்து கொள்ளட்டும். நாங்கள் இதுல வாய்க்கு வந்தபடி சீமான் மாதிரி நாங்களும் பேச முடியாது. நான் சொன்னேன், நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்ந்த இனம். அந்த இனத்துக்கு வந்த நாங்கள் எங்கட நாவை அடக்கித்தான் நாங்கள் பேச வேண்டும். இது அப்படி சீமான் கதைக்கிறதால நாங்கள் வருத்தப்படுகிறோம் என்பதை இதுல தெரியும். சீமானுடைய அந்த புகைப்படம் பாத்தீங்களா? இல்ல, அது அந்த படத்தை செய்தவரே சொல்லிட்டாரு. அந்த படம் நான் தான் செய்து கொடுத்தேன்னு சொல்லிட்டார். தலைவரோட நிக்கிற படம் நான் செய்து கொடுத்தேன்ட்டு நேற்றைய தினம் சந்தோஷ் சொல்லிட்டார். அங்கு எடுக்கப்பட்ட படம் தான பக்கத்துல நின்னா அந்த படம் தென்னட்டு தான் இருக்கு. தான் கொடுக்கல, சேர்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னது தான் கொடுக்கல. அந்த படம் என்னட்ட இருக்குன்னு சொல்லி அவரே ஒத்துக்கொள்ளேங்க. நாங்கள் இதுக்கு விரையிலாத அந்த காலப்பதி நான் பிரான்ஸ்ல போராடி கொண்டிருக்கிறோம். வீதியா போராடிக்கிறோம். வீதி மறியல், பாராளுமன்ற முற்றுகை தொடர்ந்து இங்க போராடி கொண்டிருந்தாங்க. நாங்கள் இந்த போரை நிறுத்த. சீமானு பிரபாகரனிடம் நெருக்கத்தில் இருந்தவரா? இல்ல, நாங்க கேள்விப்படையில்லையா. ஏன்னா அந்த காலத்துக்கு பிறகு இருந்தவை எல்லாரும் வீரச்சாவடைஞ்சிட்டணும், சில பேர் நாட்டில் இருக்கணும், சில பேர் இங்கே இருக்கணும். தலைவரை சந்திப்பதுன்றது சாதாரண விடயம் இல்லை. கிட்டத்தட்ட 5-6 நாள் ஒரு பேரம் செல்லும். அவையோட கொண்டு நிப்பாட்டி திரும்ப வேற இடம் மாத்தி கூட்டி கொண்டு போகணும். இவர்கள் தலைவரை சந்திக்க போகணும்னு சந்திச்ச வாயால சொன்னா மட்டும்தான் தெரியுமே தவிர தலைவரை பார்க்க போயிடணும்ன்றது யாருக்குமே தெரியாது.
திடீரென வந்து கூட்டிக் கொண்டு போனோம். இதுதான் எங்களுடைய அங்க இவ்வளவு நிகழ்ச்சி நிரல். அப்படித்தான் நடக்குமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. தெரியாதுதான் சொல்ல வேண்டும். சும்மா ஊடகம் வண்டி போட்டு அடிச்சு போட்டு போயிடாது. சீமானுடைய அந்த பெரியார் பிரபாகரன் என்று முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். பிரபாகரனா பெரியாரா அப்படி முன்னிலைப்படுத்தி இங்கு ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். இதில் பெரியாருடைய ஏற்றுக்கொண்டவர்கள், பெரியாருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தான் தன்னையே அர்ப்பணித்து பல தியாகங்கள் செய்திருக்கிறார் ஈழத்திற்காக. ஆனால் சீமான் எப்போது வந்தார் என்றால் பிரபாகரன் இறந்த பிறகு, ஈழப்போர் முடிவுக்கு வந்த பிறகுதான் இப்ப பேசிக் கொண்டிருக்கின்றார். இல்ல, உண்மையில நாங்க சொல்றோம், இந்த எங்கட விடுதலை இயக்கத்தையும் எங்கட போராளிகளையும் காத்தது பெரியார் கட்சியை சேர்ந்தவர், பெரியார் தொண்டர்கள், பெரியார் இயக்கங்கள் தான். அதை நாங்கள் மறக்க முடியாது. எங்கட தலைவர் தமிழீழத்துக்குரிய தேசிய தலைவர், உலக தலைவர்களுடைய தலைவராக இருப்பார். நாங்கள் தமிழ்நாட்டுக்குரிய தலைவராக எங்கட தலைவரை நாங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தலைவன் பெறுவார், அது யாராவது இருக்கலாம். ஆனா நாங்கள் எங்கட தலைவரை கொண்டு தமிழ்நாட்டுக்கான் இருக்கணும், பெரியார் தூக்கி எறிஞ்சு போட்டு தலைவர் கொண்டோ நாங்கள் சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுல பல தலைவர்கள் இருக்கிறவங்க. சீமானுடைய பெரியார் பிரபாகரனுடைய அந்த முன்னிலைப்படுத்தக்கூடிய பேச்சை ஈழ தமிழர் மக்கள் எப்படி பாக்குறீங்க? எங்கட மனநிலை எங்களை பொறுத்தவரை நாங்கள் எந்த தலைவரையும் கலங்கப்படுத்த மாட்டோம். எந்த ஒரு தலைவரையும் கலங்கப்படுத்த. தந்தை பெரியார்னா தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு ஒரு குலவழக்கா இருக்கிற தந்தை பெரியார் வழியால அந்த திராவிட கட்சிகள் வந்தது. அந்த கட்சிகள்லாம் எங்களை ஆதரிச்சது. எம்ஜிஆரும் அதுக்குள்ள வந்தவர், இவ்வளவு கோடிக்கணக்கான காசை தந்தவர். இந்த திராவிட கட்சி எங்களுக்காகத்தான் அந்த 20 பேர் தீக்குளிச்சவர், அதுவும் திராவிடத்துக்குள்ள வந்த இந்த தந்தை பெரியார எண்ணிக்கொண்டிருந்தவர். அதே போல்தான் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழகத்தில் 1க்கு 2க்கு மேலாக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் இல்லை. ஆனா அந்த கட்சியும் அசிங்கப்படுது. அதுல எந்த மறுப்பும் இல்லை. என்ன அன்றைக்கு நடந்த சம்பவங்கள்ல எங்களை இயக்கத்தை சாட்டி திமுக கட்சி கலைக்கப்பட்டதால் இந்த மாற்றம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். இன்றைக்கு அந்த ஆட்சியில அந்த திமுக ஆட்சி வந்திருக்கு. அவையிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சு நிக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் கோரி நிற்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, இளம்புள்ள உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. எங்களுக்குரிய நீதியை தம்பி பெற்றுத்தர வேண்டும். நீங்கள்லாம் இந்த சட்டசபையில தீர்மானத்தை கொண்டு வரணும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கோரிக்கையா தான் நாங்கள் நிக்கிறோம். திராவிட அமைப்புகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஈழ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 3 கேள்வி கேட்கிறேன். ஒன்று, திராவிட மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஈழ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல அனைவரும் எங்களை தொப்புள் கொடி உறவுங்க. நாங்கள் திராவிடம் தமிழ் தேசியம் அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி பிரிச்சு பார்க்க மாட்டோம். எங்களை பொறுத்தளவுல ஒட்டுமொத்தமாக தமிழின தொப்புள் கொடி உறவுகள். அந்த உறவுகள் தான் எங்களை விடுதலை போராட்டத்தை தாங்கி பிடிச்சவை. எத்தனை மாத கணக்கில் வைக்கோன ஜெயில இருந்திருப்பார், குளத்தூர் மணியண்ண இருந்திருப்பார். அவ்வளவு சொத்துக்களையும் வித்து வழக்காடி இன்றைக்கு தனக்கு சொந்த காசு இல்லாம நிற்கிற குளத்தூர் மணி யாருக்கிட்ட வரலாறு தெரியும்? எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்களோட நாங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 45 வருஷமாக எனக்கு அனுபவம் இருக்கு அவைகளோட. அப்படி செய்தவர்கள் எல்லாரையும் நான் தூக்கி எறிஞ்சு போட்டு தமிழ் சரி திராவிடம் சரி என்று சொல்றது இல்லை. நாங்கள் ஒட்டுமொத்தமா நான் ஈழத்தமிழனாக இருந்து கொண்டு புலம்பெயர் நாட்டு அசதியா இருந்து கொண்டு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்கிற கோரிக்கை, தமிழ்நாடு இந்தியா தொப்புள் கொடி உறவுகள் அனைவர்கிட்டையும் கேட்கிறது. எங்களோட தமிழீழத்துக்குரிய ஆதரவை தாங்க, வடக்கு கிழக்கு தமிழீழம் மலர வேண்டும். அதுக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லி அங்க தமிழக சட்டசபையில ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த தீர்மானம், அங்க நடந்த இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேணும், அடுத்தது பொருளாதார தடை கொண்டு வேணும், தமிழருக்கு தமிழீழமே தீர்வண்டு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த கோரிக்கைகள் இருக்கு. அதை இன்னும் நீங்கள் எடுத்து அதை கையில கொண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து தொப்புள் கொடி உறவுகள்கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இன்றைக்கு ஒரு இனவரி பிடித்த சிங்கள அரசிட்ட நாங்கள் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக இருந்தோம். எங்கட மக்களை ஆயிரக்கணக்கில் கொள்ள கொடுத்து காணாமல் ஆக்கப்பட்டு சிறவழி ஏற்கணும். இதுல இருந்து நாங்கள் மீளுவதற்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை கையில எடுத்து, அவருக்கு தெரியும், அவர் கையில எடுத்து இந்த ஜெயலலிதா அம்மா கொண்ட அந்த தீர்மானம் இருக்குது, தமிழீழமே தமிழருக்கு தீர்வு, வடக்கு கிழக்கு தமிழகம், மற்ற நடந்தது இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேணும் என்ற கோரிக்கைகளை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தா அதை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில எடுத்து அதை சட்டசபையில நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கும் கொடுத்து ஐநாக்கும் கொடுத்து எங்களோட தமிழீழத்தை மலர் வைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமான கட்சி இயக்கம் வேறுபாடுகள் எங்களோட தொப்புள் கொடி உறவுகளாக நாங்கள் உங்கள்கிட்ட நிற்கிறோம். தனி நபர்களோ தனி கட்சிகள் எங்களை சாட்டி பேசுவதற்கு நாங்கள் எப்பவுமே பொறுப்பில்லை. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667 கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.